Hello guys, welcome back to DS Anime. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். ஹாய் சலோ. இந்த வீடியோல Boruto 2 Blue Vortex manga update-ஓட பார்ட் 29 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலாம் மேல ஐகான்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே गाइस, போன சாப்டரோட கடைசில நம்ம Boruto மாமுஷிஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவனோட கார்மாவை ஆக்டிவேட் பண்ற மாதிரி காமிக்கிறதோட போன சாப்டர் முடிச்சிருப்பாங்க. போன சாப்டர் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சோ அதே மாதிரியே இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பவும் போல வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அமைக்க வச்சுக்கோங்க. அப்ப நான் போற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். அதே மாதிரி இந்த கமெண்ட் பாக்ஸ் லைட்டா ஸ்வைப் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே தட்டி விட்டுருங்க. சரி ரைட் गाइस, வளவள பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே गाइस, இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லயே நம்மளுக்கு மோமோஷிக்கியை தான் கட்டுறாங்க. அதாவது கொஞ்சம் ஃபிளாஷ்பேக்ல நம்ம Boruto மோமோஷிக்கி கிட்ட ஒரு ஆஃபர் மேக் பண்ணிருப்பான் இல்லையா, இந்த மாதிரி நீ அந்த சிஞ்சுஸை போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணனா என்னோட பாடியை உன் கண்ட்ரோலுக்கு விட்டுறேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஜூராவை போட்டு தந்ததுக்கு அப்புறம் என் பாடி உனக்கு தான் அப்படின்ற மாதிரி நம்ம Boruto மோமோஷிக்கி கிட்ட ஒரு ஆஃபரை மேக் பண்றதோட அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணிருப்பாங்க. சோ மோமோஷிக்கி அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணனா இல்லையா அப்படின்றது தான் இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்ல வராங்க. சோ Borutoவோட ஆஃபரை கேட்ட மோமோஷிக்கி Boruto கிட்ட நீ நிஜமாலே உன்னோட பாடி எனக்கு தரேன்னு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி மோமோஷிக்கி Boruto கிட்ட கேட்க, அதுக்கு Boruto ஆமா நீ ஜூராவை டிஃபீட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணனா நான் கண்டிப்பா என்னோட பாடியை உனக்கு தரேன், நான் சொன்ன வார்த்தையில இருந்து பின்வாங்க மாட்டேன், நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம Boruto மோமோஷிக்கி கிட்ட சொல்ல, நம்ம ரெண்டு பேர்த்தோட மைண்ட் ஒன்றிணைஞ்சிருக்குது. ஒரு வகையில அனவயங்கா இருந்தாலும் இன்னொரு வகையில நம்ம ரெண்டு பேர்த்தோட பிரெயின்ஸும் கனெக்டா இருக்கனால நீ பொய் சொல்றியா இல்லையான்றதை என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா இந்த விஷயத்துல நீ பொய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல, நீ உண்மையை தான் சொல்ற அப்படின்ற மாதிரி நம்ம மோமோஷிக்கி Boruto கிட்ட சொல்ல, இதை கேட்ட Boruto என் பாடியை உன்னால கண்ட்ரோல் எடுக்க முடியலன்றனால உன் ஃபியூச்சர் மேல உனக்கு சுத்தமா ஹோப் இல்ல, நீ ஜஸ்ட் என்னை போட்டு தள்ளிட்டு இந்த உலகத்தை விட்டு டிஸப்பியர் ஆகணும் தான் நினைக்கிறேன், ஆனா நான் உன்னை ஃப்ரீயா விட்டு என்னோட பாடியை கண்ட்ரோல் பண்ண விட்டாலும் உன்னை போட்டு தள்ளுறதுக்கு ஒருத்தர் சுத்திட்டு இருக்கான். சோ அந்த ஹியூமனாய்டு சிஞ்சுஸால நம்ம ரெண்டு பேர்த்தோட உயிருக்குமே ஆபத்து தான் அப்படின்ற மாதிரி Boruto சொல்ல, இதை கேட்ட மோமோஷிக்கி வெரி வெல் நீ என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டேன், பட் அந்த ஹியூமனாய்டு சிஞ்சுஸை இந்த உலகத்துல இருந்து அழிச்சதுக்கு அப்புறம் நான் உன்னோட பாடியை டேக் ஓவர் பண்ண உடனே அந்த கவக்கி பைப்ல என்னை வந்து போட்டு தள்ளிடுவான், அதுதானே உன்னோட பிளான். ஆனா இந்த தடவை நான் அதை நடக்க விட மாட்டேன். ஒன்ஸ் நான் ஃப்ரீ ஆன உடனே ஃபர்ஸ்ட் நான் அந்த கவக்கி பைப்ல தான் போட்டு தள்ளுவேன் அப்படின்ற மாதிரி நான் மோமோஷிக்கி Boruto கிட்ட சொல்ல, இதை கேட்ட Boruto லைட்டா ட்ரிகர் ஆகிற மாதிரி தெரியுது. பட் நம்ம Boruto மோமோஷிக்கி கிட்ட, இங்க பாரு மோமோஷிக்கி உன் பதில ஒழுங்கா சொல்லு, நீ கூட ஒன்னா சேர்ந்து வேலை சரியா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம Boruto மோமோஷிக்கி கிட்ட கேட்ட அடுத்த செகண்ட் நம்ம Borutoவோட கையில கார்மான்றது தானாவே ஆக்டிவேட் ஆகுது. அப்போ மோமோஷிக்கி Boruto கிட்ட, நீ நார்மலா சண்டை போட்டு நம்மளோட எனிமிஸை போட்டு தள்ளுறதை விட இந்த கார்மாவை யூஸ் பண்ணி உன்னால ஒரு செகண்ட் முன்னாடி அவங்கள போட்டு தள்ள முடியும்னாலும் இந்த கார்மாவை யூஸ் பண்ணிக்கோ, இல்ல வேற ஏதாச்சும் உனக்கு வேணும்னாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம மோமோஷிக்கி Borutoக்கு ஃபுல் ஆக்சஸை கொடுத்துறான். இப்படி ஃபிளாஷ்பேக்ல நம்ம மோமோஷிக்கி Borutoக்கு அவனோட ஃபுல் ஆக்சஸை கொடுக்கறதோட அப்படியே கட் பண்ணி இப்போ ரியாலிட்டியை காட்டுறாங்க. ரியாலிட்டியில நம்ம Boruto கார்மாவை ஆக்டிவேட் பண்ணி மாமுஷி முன்னாடி கெத்தா நடந்து வர, அதை பார்த்து அங்க இருந்த ஒரு மாமுஷி வழியை விட்டு வெளியில்டா ஊட்சுசுக்கி அப்படின்ற மாதிரி சொல்லி Borutoவை அட்டாக் பண்ண வருது. அந்த சமயத்துல Boruto அவனோட நார்மல் ட்ரெஸ்ஸிங்கை வச்சு அந்த அட்டாக் பண்ண வந்த மாமுஷியை அட்டாக் பண்ண, அந்த மாமுஷியோட கை பீஸா போறது மட்டும் இல்லாம அதோட தலை இருந்த இடமே தெரியாம அழிஞ்சு போயிடுது. அந்த சமயத்துல எல்லாத்தையும் பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொரு மாமுஷியோட வேரியன்ட் டென்ஷன் ஆகி அதோட உடம்பு மல்டிப்ளஸ் ஸ்பிளிட் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப Boruto ஃபர்ஸ்ட் நின்னுகிட்டு இருந்த அந்த மாமுஷியோட கண்ணுல ரெண்டு ஷூரிகனை இறக்கிட்டு டக்குனு ஒரு ஜம்ப் போட்டு அந்த ஸ்பிளிட்டான எல்லா மாமுஷிஸ்க்கும் நடுவுல போய் நின்று அவனோட ஸ்வாட வச்சு ஒரே ஸ்விங் தான் அந்த எல்லா மாமுஷிஸோட தலையும் துண்டா போயிருது. Boruto இந்த எல்லா மாமுஷிஸையுமே அசால்ட்டா கிளாவ் மார்க்ஸ் மாதிரி போட்டு தள்ளிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் நிஜமாவே கிளாவ் மார்க்ஸை விட பவர்ஃபுல்லானதா இல்ல Boruto தான் அவனோட கார்மாவை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் சம ப்ரூட்டல் ஆயிட்டானா என்னன்னு தெரியல. எல்லா மாமுஷிஸையும் ஈஸியா என்னமோ காய் வெட்டுற மாதிரி வெட்டி தள்ளிட்டு இருக்கான். சோ Boruto இப்படி மாசா மாமுஷிஸ் எல்லாத்தையுமே வெட்டி தள்ளிட்டு இருக்கும் போது நம்ம ஷிகமோரு Borutoவை கான்டாக்ட் பண்ணி, Boruto அவனோட ரைட் சைடுல ரெண்டு தெரு தள்ளி 3 மாமுஷிஸ் ஓடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு Boruto கிட்ட சொன்னோன்னே, இதை கேட்ட Boruto அந்த மாமுஷி பைப்லயே எங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத கரெக்டா பின் பாயிண்ட் பண்றதுக்காண்டி அவனோட பியாக்குகானை ஆக்டிவேட் பண்றான். எஸ், நான் மோமோஷிக்கு Borutoக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருப்பான் இல்லையா, அதாவது என்னோட கார்மா மட்டும் இல்ல எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி மோமோஷிக்கு Borutoக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருப்பான் இல்லையா, அதோட வெளிப்பாடாக தான் நம்ம Boruto இந்த இடத்துல மோமோஷிக்கியோட பியாக்குகான்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ Boruto பியாக்குகானை யூஸ் பண்ணி ரெண்டு தெரு தள்ளி ஓடி வந்துகிட்டு இருந்த மாமுஷிஸ் எங்க வராங்கன்றத கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி அந்த மாமுஷிஸை நோக்கி ரெண்டு ஷூரிகனை தூக்கி எறிறான். பட் இப்படி Boruto தூக்கி எறிஞ்ச ஷூரிகன் ரெண்டு தெரு தள்ளி இருக்க மாமுஷியை அட்டாக் பண்ணணும்னா அந்த ஷூரிகன்ஸ் இவன் தூக்கி எறிஞ்ச டைரக்ஷன்ல இருந்து ஒரு யூட்டனை போட்டாதான் பக்கத்து தெருல ஓடிக்கிட்டு இருக்க மாமுஷியை அட்டாக் பண்ண முடியும். சோ Boruto அதனால தான் ரெண்டு ஷூரிகனை
தூக்கி எறிஞ்சிருப்பான். அந்த 2 ஷூரிகன்ல ஒரு ஷூரிகன் இன்னொரு ஷூரிகன் மேல இடிச்சு அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி 2 தள்ளி ஓடிக்கிட்டு இருந்த 3 மாமுஷில ஒரு மாமுஷியோட பின்மண்டிலே போய் கரெக்டா சொல்லிரும். ஏன் இந்த அட்டாக் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, இது பொருட்டோ சீரிஸோட ஒரு ரெஃபரன்ஸ். அதாவது நம்ம பொருட்டோ சாஸ்கே கீழ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம சாஸ்கே பொருட்டோக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை சொல்லி தந்திருப்பான். அந்த டெக்னிக்கை தான் இந்த இடத்துல இவ்வளவு சாப்டர் கழிச்சு ஒரு ரெஃபரன்ஸா நம்மளுக்கு காட்டுறாங்க. சோ பொருட்டோவோட ஒரு ஷூரிகன் அந்த மாமுஷியோட பின்மண்டில கரெக்டா சொல்லி இருக்கும். இன்னொரு ஷூரிகன் ஏர்ல பறந்துகிட்டு இருக்கும்போது நம்ம பொருட்டோவோட ஃப்ளைங் தண்டர் கார்டை யூஸ் பண்ணி ஏர்ல பறந்துகிட்டு இருந்த இந்த ஷூரிகன் இருந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகறான். பைப்ல டெலிபோர்ட் ஆன அடுத்த செகண்டே சூப்பர் ஜெயின் ரசிகனை யூஸ் பண்ணி அங்க நின்னுகிட்டு இருந்த மாமுஷிஸ் எல்லாத்தையுமே பீஸ் ஆக்கிடுறான். எல்லா ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஈனோஜின் அவனோட ஜூட்சு மூலமா ஏரியா சி அண்ட் ஏரியா டி ஓட சதன் பார்ட்ல இந்த மாமுஷி சுத்திக்கிட்டு இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சு அதை ஷிகமரு கிட்ட சொல்றான். அதை கேட்ட ஷிகமரு, அதை நானும் பார்த்துட்டேன். டீம் 10 நீ ஏரியா டி ஓட சதன் பார்ட்ல இருக்கீங்க, நீங்க அங்கே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. பொருட்டோ நீ ஏரியா டிக்கு வா, வர வழியில ஏரியா டி ஓட ஈஸ்டர்ன் பார்ட்ல ஏதாச்சும் மாமுஷிஸை பார்த்தனா அவங்கள முடிஞ்ச அங்கே போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமரு பொருட்டோக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தானே. நம்ம பொருட்டோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு டைரக்டா ஏரியா டி இருக்க பக்கம் பறந்து போக ஆரம்பிக்கிறான். சோ பொருட்டோ இப்படி ஏரியா டி பக்கம் போக இந்த பக்கம் ஏரியா சி கட்டுறாங்க. ஏரியா சி 2-3 மாமுஷிஸ் நின்னுகிட்டு இருக்குங்க. அப்போ அங்க இருந்த ஒரு மாமுஷி இன்னொரு மாமுஷி கிட்ட, ஹே நம்மளோட நம்பர்ஸ்ன்றது இந்த பொருட்டோ பைபிளால டக்குன்னு டிராஸ்டிக்கா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாமுஷி இன்னொரு மாமுஷி கிட்ட கேட்க, அதுக்கு அந்த மாமுஷி, எனக்கு அதை பத்தில எந்த ஒரு கவலையும் இல்ல, நான் இங்க வந்தது பொருட்டோ பிடிக்கிறதுக்காண்டி இல்ல, நான் இங்க வந்தது எய்டா காண்டி. சோ நம்ம எல்லாரும் சீக்கிரமா எய்டா எங்க இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும், எல்லாரும் பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி அந்த பைபிள பேசிக்கிட்டு இருக்கும்போதே சடனா புறமண்டில இருந்து கண்ணு வழியா 2 பிளாக் கலர் ராட்ன்றது இறங்குது. இதை பார்த்த பக்கத்துல இந்த மாமுஷி ஷாக் ஆகி இந்த பிளாக் கலர் ராட் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி வானத்தை பார்க்கறான். தக்காளி வானத்துல என் தலைவன் கவாக்கி ஏர்ல ஃப்ளோட் ஆகிட்டு ஷிகமரு கிட்ட, நான் தான் கவாக்கி பேசுறேன், ஏரியா சீல இருக்க மாமுஷிஸ் எல்லாமே சாக போறாங்க அப்படின்ற மாதிரி கவாக்கி ஷிகமரு கிட்ட சொல்லிட்டு அவனோட கார்மாவை ஆக்டிவேட் பண்றான். இதை பார்த்த கீழே இருந்த மாமுஷிஸ் மல்டிபிள் ஸ்பிளிட் ஆகி ஏர்ல பறந்துகிட்டு இருந்த கவாக்கிய பறந்து வந்து அட்டாக் பண்ண வருதுங்க. இதை பார்த்த கவாக்கியா அவனோட ரைட் கையில இந்த வுடன் காண்ட்லெட் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணுவான் இல்லையா, அதை பெருசா கிரியேட் பண்ணி அவனை நோக்கி வர எல்லா மாமுஷிஸோட தலையிலே அடிக்கிறான். அவன் அடிக்கிற ஒரு அடிக்கும் ஒரு மாமுஷிஸோட தலை பீஸா போகுது. இப்படி கவாக்கி அவன் முன்னாடி வந்துகிட்டு இந்த மாமுஷிஸை டேக்கிள் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த ஒரு மாமுஷி நம்ம கவாக்கியை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணோம். பட் நம்ம கவாக்கி அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் ஆகி அவனுக்கு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வந்த மாமுஷியோட மூஞ்சில பிளாக் ராட வச்சு நலங்கு வச்சு விட்டுட்டு ஒரு பெரிய பிளாக் ராட கிரியேட் பண்ணி ஒரு சொல்லட்ட அவன் முன்னாடி நின்றுகிட்டு இருந்த 3 மாமுஷிஸோட தலை பீஸா போயிருது. அதே சமயத்துல மல்டிபிள் மாமுஷிஸ் நம்ம கவாக்கி அட்டாக் பண்ண வர நம்ம கவாக்கி இந்த மாமுஷிஸ் எல்லாத்தையுமே ஒரு சில இன்ஸ்டன்ட்ல சாக அடிச்சிடறான். இந்த மாமுஷிஸ்லாம் சாகும் போது இந்த ஷேடோ க்ளோன் ஜூட்சு பாப்பாவும் இல்லையா, அதே மாதிரி பாப்பை சாகுதுங்க. சோ நம்ம கவாக்கி ஏரியா சியோட நார்த் சைடுல இருந்த மாமுஷிஸ்லாம் போட்டு தள்ளதை பார்த்த நம்ம ஷிகமரு, நல்ல வேலை பார்த்துருக்க கவாக்கி அப்படின்ற மாதிரி சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க ஒரு சில மாமுஷிஸை காட்டுறாங்க. அப்ப இந்த காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க மாமுஷிஸ் அதுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்குங்க, நம்மள விரட்டி போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க, இங்க என்ன நடக்குது, நம்மளோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு மாமுஷி சொல்ல, இன்னொரு மாமுஷியை அதை பத்திலாம் கவலைப்பட தேவையில்ல, நம்மளுக்கு ஆள் பத்திலாம் நிறைய பேர்த்த உருவாக்கி அவன் எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி மாமுஷி சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹொக்காகே ஆபீஸ்ல உள்ள இன்டராக்ஷன் ரூம் காட்டுறாங்க. அங்க நம்ம கொபு மீட்ஸ்கி கிட்ட, இங்க பாரு மீட்ஸ்கி, பொருட்டோவை அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஹேண்ட் கஃப் போட்டுருந்துச்சு இல்லையா, அந்த ஹேண்ட் கஃப்ல எந்த ஒரு மால் ஃபங்க்ஷன் இல்லைன்னு என்னோட இன்வெஸ்டிகேஷன் மூலமா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீ பொருட்டோ மேல பண்ண அட்டாக்கோட இம்பாக்ட்னாலாம் பொருட்டோவோட ஹேண்ட் கஃப்ஸ்ன்றது கலந்து இருக்காது. இதை இன்னொரு வகையில சொல்லணும்னா, நீ தான் பொருட்டோவோட ஹேண்ட் கஃபை இன்டென்ஷனலா ஃப்ரீ பண்ணி விட்டுருக்க, நீ தான் அவனை வேணுக்குனே தப்பிச்சு ஓட விட்டுருக்க. ஆனா இங்க இருக்க ப்ராப்ளமே, பொருட்டோவோட ஹேண்ட் கஃப்ல இருக்கக்கூடிய 4 டிஜிட் கோட உனக்கு யாரு சொன்னா, உனக்கு எப்படி அது கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி கொபு மீஸ்கி கிட்ட கேட்க, இந்த கேள்வியை நம்ம கொனோஹாமுரா அந்த இன்டர்கேஷன் ரூம் விட்டு வெளியே வரும்போது கேட்டுட்டு வெளியே வந்திருப்பான். சோ அந்த கேள்வியை கேட்டு நம்ம கொனோஹாமுரா அவன் மனசுக்குள்ள அந்த 4 டிஜிட் கோட தெரிஞ்சவங்க மொத்தம் 3 பேர் தான், ஒன்னு நானு, இன்னொன்னு இபிக்கி, லாஸ்டா லார்ட் 7. சோ ஒருவேளை மீட்ஸ்கி தான் அந்த தப்பு பண்ணான்றத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க லார்ட் 7 ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம கொனோஹாமுரா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அந்த இன்டர்கேஷன் ரூமோட வாசல்ல நின்றுகிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து நிஷின்னு ஒரு ஷினோபி, ஹே சல்டோபி, நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா, உன் இன்டர்கேஷன் முடிஞ்சிருச்சுல, நீ போலாமே அப்படின்ற மாதிரி அந்த பைப்ல சொல்ல, இதை கேட்ட கொனோஹாமுரா, வெல் நிஷி, நான் லார்ட் கொபு கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா மறுபடியும் இந்த ரூம் க்ளோரியா அப்படின்ற மாதிரி கொனோஹாமுரா நிஷி கிட்ட கேட்கறதோட அப்படியே கட் பண்ணி உள்ள நம்ம சாயை கட்டுறாங்க. அப்போ சென்சர் யூனிட் சாய் கிட்ட இந்த மாதிரி லீஃப் வில்லேஜ்குள்ள சஸ்பீஷியஸா ஒரு சில பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்டத்தட்ட சிஞ்சுஸ் மாதிரி இருக்காங்க, அதே சமயத்துல பொருட்டோவையும் லீஃப் வில்லேஜ்குள்ள அங்கனக்கே பார்த்த மாதிரி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சென்சர் யூனிட் சாய் கிட்ட சொன்னோன்னே நம்ம சாய் என்னை லார்ட் 8 கூட கனெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஷிகமரு கவாக்கி கிட்ட ஈனோஜினோட மைண்ட் டிரான்ஸ்மிஷன் மூலமா ஏரியா ஏக்கு வா, ஏரியா ஏ தான் வில்லேஜோட சென்டர், வில்லேஜோட சென்டர்ல இருந்துட்டு அடுத்து நான் எங்க போக சொல்றேனோ அவங்க போறதுக்கு ரெடியாரு அப்படின்ற மாதிரி ஷிகமரு கவாக்கிக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் நம்ம சாய் அந்த கால்ல கனெக்ட் ஆகிறான். அப்ப ஷிகமரு ஈனோஜின் நீ ஒரு நிமிஷம் ஹோல்ட்ல இரு, சாய் என்னை செகண்ட் கால்ல கூப்பிடுறான், அவன் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாய் கிட்ட பேச போறாப்ல. அப்ப சாய் ஷிகமரு கிட்ட இந்த மாதிரி லீஃப் வில்லேஜ் சிஞ்சுஸ் இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் வில்லேஜுக்குள்ள சிஞ்சுஸ் பார்த்திருக்காங்க, அதே சமயத்துல வில்லேஜுக்குள்ள பொருட்டோவையும் பார்த்திருக்காங்க, ஆனா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்றத சென்சரி டீமால கண்டுபிடிக்க முடியல. சோ லீஃப் வில்லேஜோட போலீஸ் ஃபோர்ஸ் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எங்க கிடைச்சோ அந்த இடத்துக்கு டிஸ்பேட்ச் ஆகி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம சாய்
ஷிக்கமாரு கிட்ட சொல்ல இதை கேட்ட ஷிக்கமாரு எனக்கு புரிஞ்சிருச்சு, அடுத்தடுத்து ரிப்போர்ட்ஸ் என்ற வரிசையை சொல்லு. அண்ட் சாய், ஒருவேளை இங்க நிலைமை கொஞ்சம் மோசமா போச்சுன்னா நீ மீட்ஸ்கே கொஞ்சம் ரிலீஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும் அப்படின்ற மாதிரி ஷிக்கமாரு சாய் கிட்ட சொல்ல, அப்ப சாய் ஷிக்கமாரு கிட்ட அவங்க 2 பேரும் இன்னும் பேசி முடிக்கல, நான் அதுக்குள்ள அவனை ஃப்ரீ பண்ணனா லார்ட் கோபு அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம சாய் ஷிக்கமாரு கிட்ட சொல்ல, அப்ப ஷிக்கமாரு சாய் கிட்ட டே அவன் கிட்ட ஒரு எமர்ஜென்சி ஹொக்காகே தான் இந்த ஆர்டர் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி கோபு கிட்ட சொல்றா. அப்படின்ற மாதிரி நம்ம ஷிக்கமாரு சொல்றதோட அப்படியே கட் பண்ணி லீஃப் வில்லேஜுக்குள்ள இருக்க ஒரு கஃபேவை கட்டுறாங்க. அந்த கஃபேல நிம்மதியா காஃபி குடிச்சிட்டு இருந்த 2 பேரு அந்த கஃபேவோட மாடியில ஏதோ ஒன்று நோட்டீஸ் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம மாமுஷி தான். இந்த 2 பைபிளையும் மட்டும் தான் வில்லேஜுக்குள்ள இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தா அதுதான் கிடையாது. வில்லேஜுக்குள்ள ஏகப்பட்ட மாமுஷி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மக்கள் எல்லாம் மிரண்டு போறாங்க. அப்போ அந்த எல்லா மாமுஷிஸுமே மக்கள் கிட்ட எய்டா எங்க இருக்கான்ற விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லா மாமுஷிஸும் மக்கள் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்குது. இப்படி வில்லேஜுக்குள்ள சடனா இத்தனை மாமுஷிஸோட பிரசன்ஸை பார்த்தோன்னே நம்ம ஈனுஜின் செம்மையா ஷாக் ஆகுறான். என்னடா நடக்குதுங்க, இந்த ஷார்ட் டைம்ல எப்படி இவங்க இப்படி மல்டிப்ளை ஆனாங்க, கிட்டத்தட்ட 50 பேர் வில்லேஜுக்குள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஈனுஜின் மிரண்டு போறான். இவன் ஈனுஜின் ஒரு பக்கம் மிரண்டுகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம சோச்சோவை காட்டுறாங்க. அப்ப சோச்சோ, சிக்கடே அண்ட் ஹிமாவரி 3 பேருமே ஊருக்குள்ள மக்கள் கத்துற சத்தம் கேட்டோடனே அந்த சத்தத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயத்துல மாமுஷி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த புருட்டோ கிட்ட நம்ம ஷிக்கமாரு, புருட்டோ பிளானை சேஞ்ச் பண்ணியாச்சு, இந்த மாமுஷிஸ் ஏரியா டி ஓட சதர்ன் பார்ட்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, நீ சீக்கிரமா ஏரியா டிக்கு போய் டீம் 10 ஒன்னா சேர்ந்து அவங்கள சரௌண்ட் பண்ணி போட்டுல ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஷிக்கமாரு புருட்டோ கிட்ட சொல்ல, இதை கேட்ட புருட்டோ ராஜர் தட் அப்படின்ற மாதிரி ஷிக்கமாரு கிட்ட சொல்லிட்டு அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மாமுஷிஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து ஏரியா டிக்கு கிளம்புறான். இதே சமயத்துல இந்த பக்கம் ஹொக்காகே ஆபீஸோட இன்ட்ராகேஷன் ரூம்ல நம்ம கொபு மீட்ஸ்கி கிட்ட பதில் சொல்லு மீட்ஸ்கி, உனக்கு எப்படி அந்த 4 டிஜிட் கோட் தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி நம்ம கொபு மீட்ஸ்கி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இந்த கொனஹாமுரு பைப்ல அந்த இன்ட்ராகேஷன் ரூமுக்குள்ள வரான். இப்படி கொனஹாமுரு உள்ள வரதை பார்த்து நம்ம கொபு, உனக்கு என்ன வேணும் கொனஹாமுரு, உன்கிட்ட நான் பேச வேண்டியதை நான் பேசி முடிச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி நம்ம கொபு கொனஹாமுரு கிட்ட கேட்க, அப்ப கொனஹாமுரு என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், அதாவது உன்னை சொல்ல தவிர்த்துட்டேன், அதை நான் எப்படி சொல்லன்னு தெரியல, அது சொல்றது கொஞ்சம் கஷ்டம், அதாவது இந்த புருட்டோவோட ஹேண்ட் கஃப் ரிலீஸ் பண்ணக்கூடிய 4 டிஜிட் கோடு இருக்கு இல்லையா, அதை நான் போட மறந்துட்டேன், எல்லாம் என்னோட தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொனஹாமுரு கொபு கிட்ட சொல்றான். இதை கேட்ட கொபு, என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி நம்ம கொனஹாமுரு கிட்ட கேட்க, அதுக்கு கொனஹாமுரு, நான் ஆக்சுவலா புருட்டோவோட ஹேண்ட் கஃப் லாக் பண்ணவே இல்லை, புருட்டோ ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த 4 டிஜிட் கோட நான் செட் பண்ணவே இல்லை, அதனாலதான் மீட்ஸ்கியோட அந்த ஒரு அட்டாக்லயே புருட்டோவோட ஹேண்ட் கஃப் கலண்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கொனஹாமுரு கொஞ்சம் தாங்கிக்கிட்டே கொபு கிட்ட சொன்னோன்னே இதை கேட்ட கொபு கொஞ்சம் சந்தேக கண்ணோட நம்ம கொனஹாமுருவை பார்க்கறான். அந்த சமயத்துல மீட்ஸ்கி மைண்ட் டிரான்ஸ்மிஷன் மூலமா கொனஹாமுரு கிட்ட, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க கொனஹாமுரு சென்சே, என்ன பண்ற அப்படின்ற மாதிரி நம்ம மீட்ஸ்கி கொனஹாமுரு கிட்ட கேட்க, இதை கேட்டு நம்ம கொனஹாமுரு, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் மீட்ஸ்கி, நீ தான் புருட்டோவை தப்பிக்க விட்டுன்றது எனக்கு தெரியும், லார்ட் எய்த் தான் அதுக்குரிய கோடையும் சொன்னார்ன்றது எனக்கு தெரியும், இந்த உண்மை வெளியே தெரிய வந்துச்சுன்னா லார்ட் எய்த் அவரோட ஹொக்காகே பொசிஷன்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, அதை நம்ம நடக்க விடக்கூடாது, கொனஹாக்கு அவர் தேவை அப்படின்ற மாதிரி கொனஹாமுரு மைண்ட் டிரான்ஸ்மிஷன் மூலமா மீட்ஸ்கி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த கொபு பைப்ல கொனஹாமுரு கிட்ட, வெல் 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 கொனஹாமுரு, உனக்கு நல்லா போய் சொல்ல வருதுடா, யாராச்சும் ஒருத்தன் உன் கிட்ட காதை கொடுத்தானா அவன் காதுல நல்லா பூ சுத்துவ போல, சரி ரைட்டு உண்மையை சொல்லு, நீ யாரை கவர் பண்ற, யாரை காப்பாத்துறக்காண்டி இந்த பொய்யெல்லாம் சொல்ற அப்படின்ற மாதிரி கொபு கொனஹாமுரு கிட்ட கேட்டோன்னே கொனஹாமுருக்கு அப்படியே பயத்துல வேர்க்க ஆரம்பிக்குது. நீங்க என்ன சொல்றீங்க, நாளா யாரையும் கவர் பண்ணல, நான் இதுக்கு போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொனஹாமுரு கொபு கிட்ட சொன்ன உடனே இதை கேட்ட கொபு, சரி ரைட்டு நீ போய் ஹொக்காகே கூட்டு வா, அடுத்த அவனை தான் நான் விசாரிக்க போறேன் அப்படின்ற மாதிரி கொபு சொல்றதோட அப்படியே கட் பண்ணி வில்லேஜுக்குள்ள 2 மாமுஷியை கட்டுறாங்க. அப்ப இந்த மாமுஷிஸ் எல்லாமே வில்லேஜுக்குள்ள ஸ்கேட்டர் ஆகி ஒரு ஏரியாவுக்கு போய் எய்டா எங்க இருக்கான்றதை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல 2 மாமுஷிஸ் இந்த ஏரியால எய்டா இல்ல, நம்ம வேற ஏரியாவுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி 2 மாமுஷிஸ் ரூஃப் டாப்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அந்த 2 மாமுஷில ஒரு மாமுஷி சைடுல ஏதோ ஒன்று வரதை நோட்டீஸ் பண்றான். ரூஃப் டாப்ல நின்றுகிட்டு இருந்த மாமுஷி அவன் சைடுல நோட்டீஸ் பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீமாவரியா தான். பைப்ல தரையில இருந்து ஒரே ஜம்ப்ல மாடியில நின்றுகிட்டு இருந்த மாமுஷியோட வாயிலே ஒரு எத்துறா, அடிச்ச ஃபோர்ஸுக்கு அந்த மாமுஷி பறக்க பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த மிச்ச 2 மாமுஷி நம்ம ஹீமாவரியா அட்டாக் பண்ண வருது. அந்த சமயத்துல ஹீமாவரியா அந்த 2-3 மாமுஷிஸோட அட்டாக்ல இருந்து டாஜ் ஆகி தரைக்கு வந்த உடனே நம்ம ஷிகடே அவனோட ஷேடோ பேரலிசிஸ் ஜூட்ஸுவை யூஸ் பண்றான். பைப்ல இந்த ஷேடோ பேரலிசிஸ் ஜூட்ஸ்லயே புதுசா ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருப்பான் போல. அதாவது நார்மலா ஷேடோ பேரலிசிஸ் ஜூட்ஸுவை யூஸ் பண்றாங்கன்னா ஹோஸ்டோட ஷேடோ போய் ஆப்போனன்ட்டோட ஷேடோவை டச் பண்ண உடனே அவங்களால ஆப்போனன்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஷிகடேயோட இந்த புது டெக்னிக் வித்தியாசமா இருக்கு. அதாவது நம்ம ஷிகடேயால அவனோட ஷேடோவை டிட்டாச் பண்ண முடியுது. அப்படி டிட்டாச் ஆன ஷேடோவை வேரியஸ் பிளேஸ்க்கு போக வச்சு அங்க இருக்க அவனோட ஆப்போனன்ட்டோட ஷேடோல இவனோட ஷேடோவை கனெக்ட் பண்றது மூலமா இவனால ஆப்போனன்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுது. சோ இப்படி ஷிகடே அவனோட ஷேடோஸை டிட்டாச் பண்ணி தூரத்துல மாடி மேல நின்றுகிட்டு இருந்த மாமுஷிஸ் எல்லாத்தையுமே அவனோட ஷேடோ பேரலிசிஸ் ஜூட்ஸு மூலமா கண்ட்ரோல் பண்றான். மாடியில் நின்றுகிட்டு இருந்த மாமுஷிஸ் எல்லாத்தையுமே அவனோட ஷேடோ பேரலிசிஸ் யூஸ் பண்ணி கீழே விழுக வச்ச அடுத்த செகண்ட் சோச்சோ அவரோட பெரிய ஃபிஸ்ட் வச்சு கீழே விழுந்த மாமுஷிஸ் எல்லாத்தையுமே ஒரே குத்துல நசுக்குறா. இப்படி இவங்களோட கம்பைன் அட்டாக் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுறத பார்த்து நம்ம ஈனோஜின் தக்காளி அவ்வளவுதான், நாம தான், நம்மளை விட பெரிய ஆள் யாருமே கிடையாது, எல்லாத்தையும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா எக்ஸைட் ஆகிட்டு இருப்பான். ஆனா எல்லாத்தையும் பார்த்த கோஜி பைப்ல பெருசா எக்ஸைட் ஆகிற மாதிரி தெரியல, அவன் அமைதியாவே இருக்கான். இவன் இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தா அடுத்தடுத்த சாப்டர்ல பெரிய பிரளயமே ஏற்படும் போலயே. தக்காளி அடுத்தடுத்த சாப்டர்ல என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியல. கோஜி இப்படி அமைதியா இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கதோட
அப்படியே இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க. இந்த சாப்டர் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. முக்கியமா பொருட்டோட பவர் அப், கவக்கியோட ஃபைட் சீக்வன்ஸ், ஹீமோவரி ஜம்ப் பண்ணி ஏத்துறது அதெல்லாம் தக்காளி தாறுமாறா இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி இந்த கொபு பைப்ல இவ்வளவு பெரிய மூல காரணம் இருப்பான்றத நான் நினைச்சு கூட பார்க்கல. கொனஹாமோரி என்னதான் முக்கிய திணறி ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணா, பட் கடைசியில இந்த கொபு பைப்ல சிக்கமோரோவை கூட்டுவா, நான் அவங்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் பாருங்க. தக்காளி யார் நீ எங்க எடுத்துடா குதிச்ச அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல இதே மாதிரி ஒரு சில மாங்காஸ் அண்ட் மான்வாலாம் பிரேக் டவுன் பண்ணி போடுறோம். அதையுமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே சமயத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே அந்த கமெண்ட் பாக்ஸ்ல லைட்டா ஸ்வைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அங்க ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே தட்டி தெறிக்கி விட்டுருங்க. முக்கியமா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அமைக்க வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். சார் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஸ்னிமே சேனல்ல போடுற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இது அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXT Anime.